ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஷிதா ஆரி டிசைன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மிரர் ஓகேங்களா. ஸோ பிளாஸ்டிக் மிரர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் ஹோல்ஸும் கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் சைடு ஹோல்ஸ் ஓகேங்களா, மேலே கீழே ரெண்டு பக்கம் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிரர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு சிங்கிள் ஹோல்ஸ்னால் அடுத்த வீடியோ நான் வந்து சிங்கிள் ஹோல்ஸ் மிரர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் சைடு இருக்கிற ஹோல்ஸ் வந்து மிரர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ எப்பவும் போல மாதிரி ஊசியில் வந்து நூல் கோர்த்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு சைடு வந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறேன் ஹோல்ஸ் வழியாக, ஆப்போசிட் மேலே இருக்க சைடு வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மிரர் மட்டும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 5 பீஸ் நமக்கு வந்து மிரர் தேவைப்படும் ஓகேங்களா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி மிரரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நார்மலாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஸோ தையல் போட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 1/2 இன்ச்சு டியூப் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ சென்டரில் இங்கே டியூப் பீட்ஸ் கொடுக்கலாம், இல்லை லீஃப் பார்த்தீங்களா லீஃப் சீக்வன்ஸ் அதையும் கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி கீழே எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த மிரருக்கு சென்டரில் அந்த டியூப் பீடு வந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நார்மலாக ஒரு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த மிரர் அங்கிட்டு ஷேக் ஆகாது. ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி சீக்வன்ஸோ இல்லை பீட்ஸை வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது இது ரெண்டாவது மெத்தட். நான் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ ஒரு மிரர் வச்சுட்டு கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி எடுத்துட்டு டைரெக்டாகவே வந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு டியூப் பீடு வந்து லோட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ நான் பண்ணுற பாருங்கள் எப்படின்னு. இது வந்து ஒரு மெத்தட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து 1/2 இன்ச்சு டியூப் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி கீழே ரிட்டன் அப்படியே வந்து கொண்டு போய்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த மிரரும் சரி இல்லை பார்த்திங்கன்னா டியூப் பீட்ஸும் அங்கிட்டு ஷேக் ஆகத்தான் செய்யும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி எடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஊசியை வந்து அந்த டியூப் பீட்ஸ்க்குள்ளே லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறீங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நான் இன்னொரு 3வது மிரர் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஒரு ஃப்ளவர் மினிமம் மேக் பண்ணுறதுக்கு 5 பீஸ் வந்து நமக்கு மிரர் தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக மேக் பண்ணுறீங்க அப்படின்னா 7 பீஸ் இல்லை 8 பீஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி 8 மிரர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பெரிய ஃப்ளவராக கூட லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஃப்ளவர் வந்து லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு 5 லைன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டேன். ஸோ ஒவ்வொரு லைன்லேயும் வந்து அந்த மிரர்ஸை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு நம்ம கரெக்டாக கிடைக்கும். சென்டரில் நம்ம வந்து ஏதோ பீட்ஸோ ஃப்ளவர்ஸோ கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ அந்த மிரர் டபுள் சைடு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் சைடு ஹோல்ஸ் கொடுத்துருக்கங்காட்டி நம்ம டேரெக்டாக வந்து நூலில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அது மேலே ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டியூப் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் அதை மெத்தடெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படின்னு ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லீவ் சீக்வன்ஸும் கூட லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சென்டரில் கொடுத்தாலும் பார்க்குறது நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற 2 மெத்தட் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து ஒரு நார்மல் தையல் மாதிரி போட்டோம் ஓகேங்களா. ஸோ இது 2ல் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்டு மிரரில் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளாத்லேருந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி எடுத்துகிட்டு மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி எடுத்துகிட்டு பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து மிரர் இங்கிட்டு ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு அந்த கரெக்டான அலைன்மெண்ட்ஸ் வரல, ரவுண்ட் ஷேப் கரெக்டாக ஃப்ளவர்ஸ் மாதிரி தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ லைட்டாக பேக் சைடு அப்ளை பண்ணிவிட்டு மிரர்ஸ் ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ரெடிமேடாக ஃப்ளவர் பீட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக ஃப்ளவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை லோரியல் கொடுத்துக்கலாம். ஸோ எது வேணால் கொடுத்து நம்ம டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ளவர் எடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 8 mm பீட்ஸ் எடுத்துகிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த சுகர் பீட்ஸை விட்டுட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா அந்த பீடுக்குள்ளேயுமே ஃப்ளவருக்குள்ளேயும் ஊசி குத்தி நான் கீழே கொண்டு போய்க்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் மிரர் ஒர்க் ஓகேங்களா. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை
பண்ணி பாருங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஸ்மால் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கொடுத்துக்கலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் சைடில் டியூப் பீடு கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா லீவ்ஸ் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுத்து நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அந்த சுகர் பீட்ஸை விட்டுட்டு ரிட்டன் வந்து ஃப்ளவருக்குள்ளே ஊசியை குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மெத்தேடு. இன்னொரு மெத்தேடு பார்த்திங்க அப்படின்னா நான் அது பக்கத்துலேயே மறுபடியும் ஊசி குத்தி எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவரை பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக ஓகேங்களா, கமுத்தி போட்ட மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சுகர் பீட்ஸை விட்டுட்டு ரிட்டன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். இது வந்து ஒரு மெத்தேடு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளவர்ஸ் வந்து உள்ளே வந்து பீட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டாக வந்து அந்த பீட்ஸ் மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளவரில் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த மெத்தேடு. அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மிரருக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஃப்ளவர் ஒர்க் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிசைன் நல்லாவும் இருக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் சைடில் பார்த்திங்கன்னா லீஃப் சீக்வன்ஸ் கொடுக்குறீங்கனாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம். டியூப் பீட்ஸ் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம். இல்லை கட் பீட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வி ஷேப்பில் இல்லை லீஃபாக வந்து ஒர்க் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் லோட் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணுறதுக்கு சுகர் பீட்ஸை விட்டுட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா ஃப்ளவருக்குள்ள ஊசியை குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். எகைன் மறுபடியும் அது பக்கத்துலேயே ஊசியை குத்தி எடுத்துக்கிற கிளாத்தில் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பீட் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு பீடு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பிக் சைஸ் ஃப்ளவரும் கூட இருக்குது. ஓகேங்களா. அதையும் கூட கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 3mm கலர் பீட்ஸ் இருக்குது, பால் பீட்ஸ் இருக்குது. எது வேணால் கொடுத்து நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மெத்தேட் எல்லாமே ஒன்று தான். ஸ்டிச் பண்ணுற மெத்தேட் எல்லாமே ஒன்று தான். நமக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா டபுள் சைடு ஹோல்ஸ் இருக்க மிரர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் டியூப் பீட்ஸ் வந்து சென்டரில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோஸில் வேணால் உங்களுக்கு டபுள் சைடு ஹோல்ஸில் வந்து லீவ் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி டிசைன் வந்து உங்கள் ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்னொரு பக்கம் சென்டரில் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ எடுத்துகிட்டு இதே மாதிரி தான் ஒரு ஃப்ளவர் பீட்ஸ் லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணிவிட்டு அந்த பீட்ஸை விட்டு ரிட்டன் ஃப்ளவருக்குள்ள ஊசி குத்தி கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மிரர் ரெண்டு மிரருக்கு சென்டரில் வந்து நம்ம கேப் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரோம். ஸோ நான் ஒர்க் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு. எகைன் மாதிரி அது பக்கத்துலேயே ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இன்னொரு ஃப்ளவர் பீட்ஸ் லோட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு எகைன் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் பீட்ஸ். ஓகேங்களா. அந்த சுகர் பீட்ஸை விட்டுட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவருக்குள்ளே ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது டிசைனு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.